எத்தனை மக்கள் சாராயம் குடிக்கிறவன் விருப்பப்பட்டு சாராயம் குடிக்கிறான். சட்டம் அனுமதி தமிழ்நாட்டில் இருக்க லாட்டு சீட்டு தமிழ்நாட்டில் தடை பண்ணப்பட்ட லாட்டு சீட்டு தமிழ்நாட்டில் அரசு வந்து அனுமதி கொடுத்துருச்சு. நீங்க பேசுறது அரசு அனுமதி ஏற்க முடியாது. நீங்க லாட்டு சீட்டுனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுதா இல்லையா? தமிழ்நாட்டில் லாட்டு சீட் யார் விற்கிறாங்க? தமிழ்நாட்டிலே பல குடும்பங்கள் தமிழ்நாட்டில் லாட்டு சீட் விற்கிற கோயம்புத்தூர்ல கேரளாவுடைய பார்டர்ல பல குடும்பங்கள் லாட்டு சீட்னால பாதிக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க இலவசம் எந்த இலவசத்தை மக்கள் கேட்டாங்க? எந்த வாங்கிட்டாங்கல்ல? அது தேவையான இலவசத்தை இலவச கொடுத்தீங்க, வாங்கிட்டாங்க. இலவசமா பஸ்ல போனீங்க, போயிட்டாங்க. அதே மாதிரி கல்வி இலவசமா கொடுத்துங்க, வாங்கிக்குவாங்க. அதே பேச மாட்டாங்கல்ல. கல்விக்கு இலவசமா தானே கொடுத்துட்டு இருக்கோம். எங்க இலவசம்? தமிழ்நாடு அரசு இலவசமா தான் கொடுத்துருக்கு. எங்க இலவசம்? அரசு பள்ளிகள்லாம் யார் நடத்துறாங்க? நடத்துது. அரசு பள்ளிக்கூடம் எத்தனை இருக்குது? மாணவர்கள் எவ்வளவு இருக்கான்? மாணவர்கள் சேர்க்கையில எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் நீங்க சேர்க்கறீங்க. தனியார் பள்ளிக்கூடங்கள் உங்களிடம் பொருளாதார வசதி இருக்கிறதுனால தனியார் பள்ளிக்கூடங்கள். சவுக்கு சங்கர் சமீபத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார். ஏற்கனவே நாம் பலமுறை பேசி இருக்கிறோம். சவுக்கு சங்கரே ஒரு குடியாரன் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம். சவுக்கு சங்கர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று பேசி இருக்கிறோம். அவரே இன்றைக்கு புதிதாக போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார். அதை பற்றி நம்முடைய சகோதரர் சண்முகம் ஒரு 2 கேள்விகளை கேட்க விரும்புகிறார். அதற்கு விளக்கத்தை நாம் கொடுப்போம். இல்ல, சவுக்கு சங்கர் வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டுல இந்த போதை கலாச்சாரம் அதிகமான பிறகு சவுக்கு சங்கர் தான் அதை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கிறார். சவுக்கு சங்கர் தவிர வேற யாரும் ஊடகத்துல போதை கலாச்சாரத்தை பத்தி இப்ப யாருமே பேசல. இது அன்புமணி ஏற்படுத்திய தாக்கமா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அன்புமணி ஏற்படுத்திய தாக்கம் சவுக்கு சங்கரை பேச வைக்கிறது கிடையாது. வேற என்னவா இருக்கு? அரசு சட்டத்தை நிறைவேற்றி ஒட்டுமொத்த ஏழை நடுத்தர இளைஞர்கள் மாணவர்களை காப்பாற்றுவது அன்புமணியுடைய நோக்கம். சவுக்கு சங்கர் பேசணுங்கிறது அன்புமணியுடைய நோக்கம் அல்ல. எதுக்காக பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை தவிர வேறு எந்த கட்சியை சார்ந்தவர்கள் போதைப் பொருளை கடத்தி இருந்தாலும் சவுக்கு சங்கர் பேசி இருக்க மாட்டார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் சவுக்கு சங்கர் பேசி இருக்க மாட்டார். அப்படின்னா திமுகவுக்கும் சவுக்கு சங்கருக்கு என்ன தொடர்பு? திமுகவுக்கும் சவுக்கு சங்கருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படி பிரச்சனை? சம்பாதிக்கிற பணத்துல சவுக்கு சங்கர் கொஞ்சம் கொடுக்கலங்கிற ஆதங்கம். வேற என்ன போய் இல்ல, சமூகத்துல பேச்சு வந்துட்டு வேற மாதிரி வருது. எடப்பாடி பழனிசாமிக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஏதோ இப்போ புதிதாக லிங்க் இருக்கிற மாதிரியும் அதன் அடிப்படையில தான் சவுக்கு சங்கர் வந்துட்டு இந்த மாதிரி சமூகத்துல பேசிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கும் சவுக்கு சங்கருக்கும் சில லிங்க் இருக்கிறதா செய்தி ஊடகங்கள் சில செய்திகள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதை விட மிகப்பெரிய தொடர்பு யாரோட இருக்குன்னு கேட்டா அண்ணாமலையுடன் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியோட இருக்கு. பாரதிய ஜனதா வந்துட்டு மத்தியில ஆட்சியில் இருக்கிற இயக்கம். பாரதிய ஜனதாவுக்கும் சவுக்கு சங்கருக்கும் தொடர்பு இருக்கிறதா இருந்தா சவுக்கு சங்கரை எப்போ பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்பு வச்சிருக்கிறார் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கரை வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல நீதிமன்றமே கைது செய்ய உத்தரவு போட்டது. நீதிமன்றம் சவுக்கு சங்கர் கைது செய்ய உத்தரவு போட்டது. நீதிமன்றத்தை அவமரியாதையா பேசினார், நீதிபதி அவமரியாதையா பேசினாரு. அந்த நீதிபதியை அவர் வந்து கைது செய்து விசாரித்து 6 மாசம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அந்த சிறை தண்டனையிலிருந்து வெளியே வந்த சவுக்கு சங்கர் என்ன பண்ணாரு, அதுக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாரு. வந்த கொஞ்ச நாள்லயே போய் நாம் தமிழர் கட்சி சீமானை பார்த்தாரு. சொல்லிடுறேங்க. இப்ப என்னங்கிறார் சீமான் வந்து சின்னத்தையே காப்பாற்ற முடியல, இவர் எப்படி வந்து நாட்டை காப்பாற்றுவார்னு கேட்டிருக்காரு. சின்னம் வந்துட்டு தேர்தல் இல்ல, அதாவது என்னன்னா அன்னைக்கு இந்த ஆளுக்கு ஆபத்துன உடனே போய் சீமானை பார்த்தாரு, விடுதலை சிறுத்தைகளை பார்த்தாரு, பிஜேபி போய் பார்த்தாரு. இன்னைக்கு உண்மையிலேயே சவுக்கு சங்கர் வந்து போதைப் பொருளுக்கு எதிராக பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா லாட்டரி அதிபர். அந்த லாட்டரி அதிபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்ததை வரவேற்கிறார் சவுக்கு சங்கர். ஏன் வரவேற்க கூடாது? ஏன்னா அவர் சொல்றது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பணம் வேணும், அதனால ஆதவ அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் சேர்த்துக்கிட்டு பணம் வாங்கி தேர்தலை சந்திக்கலாம். இது தவறான குற்றச்சாட்டு இல்லையா நீங்க வைக்கிறது? இது சவுக்கு சங்கர் சொன்னது, நான் சொல்லல. சவுக்கு சங்கர் சொன்னது, நான் சொல்லல. அது ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி படமாவட்டும் நினைக்கிறதா அவர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், போதைப் பொருள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதே தாக்கத்தை லாட்டரி சீட் ஏற்படுத்துமா? ஏற்படுத்தும். அப்ப இல்ல அப்ப லாட்டரி சீட் வியாபாரிகிட்ட
பணம் வாங்கி கட்சி நடத்துறதை நியாயப்படுத்துறேன். லாட்டரி சீட் அனுமதிக்கிறது அரசு தான் அனுமதிக்குது. அனுமதி கொடுத்தது தான் அவங்க செய்யறாங்க. அரசு அனுமதிக்குது. அரசு அனுமதிக்குதுன்றதுக்காக இப்ப வந்து சாராய கடை வந்து அரசு அனுமதிச்சு. ஆமா, சாராய கடை பேச முடியுமா? நீங்க உங்களை பேசாத இருக்கணும்னு சொல்லல. சட்டம் வந்து அனுமதி கொடுக்குது, அதை அவங்க செய்யறாங்க. சட்டம் அனுமதி கொடுக்குது. தமிழ்நாட்டுல இருக்க லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல தடை பண்ணப்பட்ட லாட்டரி சீட்டு. தமிழ்நாட்டுல ஒரு லாட்டரி சீட்டு விக்கிறாங்க. அரசு வந்து அனுமதி கொடுத்துச்சு. நீங்க பேசுறது அரசு அனுமதி அது ஏற்க முடியாது. நீங்க சவுக்கு சங்கர் மேல நீங்க குற்றம் சுமத்துறீங்க. லாட்டரி சீட்னால பல குடும்பங்கள் பாதிக்குது. சவுக்கு சங்கர் மேல குற்றம் சுமத்துறீங்க. லாட்டரி சீட்னால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுதா இல்லையா? தமிழ்நாட்டுல லாட்டரி சீட் யார் விக்கிறாங்க? தமிழ்நாட்டிலே பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது. தமிழ்நாட்டுல லாட்டரி சீட் விக்கிற கோயம்புத்தூர்ல கேரளாவுடைய பார்டர்ல பல குடும்பங்கள் லாட்டரி சீட்னால பாதிக்கப்படுது. இருங்க நான் சொல்லிடுறேன். இந்த லாட்டரி சீட்டு விற்பனையும் போதைப் பொருள் ரெண்டுமே ஒண்ணுதான். நான் சொல்றேன் கேளுங்க. போதைப் பொருள் வந்து மனுஷன உயிரை எடுத்துரும். லாட்டரி சீட்டு என்ன பண்ணும்? உயிரை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் எடுத்துரும். ஆதவர்ஜுனா வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்ததை ஆதரிக்கிற ஒரு லாட்டரி சீட்டு வியாபாரி போதைப் பொருள் வந்து போதைப் பொருளை எதுக்குற அது இப்பதான் அது விடுது. திமுகவுடைய சாதிக்கு சம்பந்தப்பட்ட பின்னால்தான் போதைப் பொருள் எதிராக பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்ன போதைப் பொருள் எதிராக பேசவே இல்லை. சவுக் சங்கர் போதைப் பொருளுக்கு இதுக்கு முன்னாடி எதிராக பேசினாரா பேசல கேள்வி இல்ல. பேசவே இல்ல. பட் அவர் அதாவது இது நான் என்ன சொல்றேன் இல்ல நான் என்ன சொல்றேன் இருங்க. ஒரு வாரம் வந்து அவங்க வந்து விபச்சாரம் பண்ணிட்டு அடுத்த நாள் நான் பத்தினா எப்படி நம்புவீங்க? பட் அவர் விபச்சாரம் பண்ணதாக நீங்க தான் சொல்றீங்க. விபச்சாரம் பண்ணாங்க. அவங்க கூட விபச்சாரிகள் கூட நான் காமராசன் என்ன கவிதை எழுதுனா நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடை வாங்குவதற்காக எழுதலாம். அந்த விபச்சாரிகளை விட மோசமானது சவுக்கு சங்கர். நீங்க சொல்றது நான் ஏற்கிறேன்னா இப்போ சவுக்கு சங்கரை தவிர மீடியாவிலேயே எல்லா ஊடகத்திலையும் பாருங்க நீங்க சவுக்கு சங்கர் மட்டும்தான் இப்போ வந்துட்டு இந்த ஜாபர் சாதிக்கு வந்துட்டு இந்த போதைப் பொருள் விவகாரத்துல சிக்கி இருக்கிறாரு. டெல்லியில சிக்கின பிறகு இப்ப ஒரு தலைமறைவா ஒரு கூட்டாளிகள் தான் சிக்கியிருக்காங்க. பட் இந்த வழக்கு ஆளும் கட்சி தொடர்புடையதா இருக்கு. இந்த ஆளும் கட்சி தொடர்புடையதா இருக்கின்ற இந்த வழக்கை பத்தி தமிழ்நாட்டுல மற்ற ஊடகங்களோ ஊடகவியலாளர்களோ யாரும் இதை பத்தி பெரிதா பேசல. ஆனா சவுக் சங்கர் மட்டும்தான் குறிப்பிட்டு பேசுறாரு. கிடையாது. முதல்ல பேசுறதே நாம தான். இல்ல போதைப் பொருள் விவகாரத்தை முதல்ல ஊடகத்துல பேசுறதே நாம தான். அதுக்கப்புறம் தான் சவுக்கு சங்கர் பேச வந்தார். சவுக்கு சங்கர் பேசுறது கூட திமுக சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலதான். வேற கட்சியை சார்ந்தவங்க சம்பந்தப்பட்டிருந்தா சவுக்கு சங்கர் வாயே திறந்திருக்க மாட்டாங்க. அப்ப திமுக சவுக்கு சங்கருக்கு எதுவும் கொடுக்கல. அதாவது நாம என்ன சொல்றோம்? போதைப் பொருள் கடத்தலையும் போதைப் பொருள் நடமாட்டத்தையும் முழுசா கட்டுப்படுத்தணுங்கிறது எவனா இருந்தாலும் குப்பனா இருந்தாலும் சுப்பனா இருந்தாலும் ராமனா இருந்தாலும் ராவணா இருந்தாலும் இதான கோட்பாடு. அதைத்தானே சவுக் சங்கர் சொல்றாரு. திமுக காரன் வைக்க கூடாது மத்தவன் வைக்கலாம். அதைத்தானே சவுக் சங்கர் சொல்றாரு. அதையே நீங்க திமுக காரன் தான் வைக்க மத்தவன் எல்லாம் வைக்கலாம். இது என்னங்க நியாயம்? திமுக காரன் நடத்தினாலும் தப்பு. சவுக் சங்கர் பார்வையில திமுக காரன் நடத்தினாலும் தப்பு. வேற யாரு நடத்தினாலும் தப்பே கிடையாது. குஜராத்துக்கு எப்படி 2000 கோடி போதைப் பொருள் போச்சு அதையே பேசல. குஜராத்துக்கு போதைப் பொருள் போச்சுன்னா அது அங்க அரசு அனுமதிச்சிருக்கு. அதனால அங்க வித்துருக்காங்க. போதைப் பொருள் எங்க குஜராத் அரசாங்கம் அனுமதிச்சது? அப்ப எப்படி எங்க குஜராத்துக்கு போதைப் பொருள் போச்சு? பெங்களூர்ல குண்டு வெடிச்சது அதையே பேசல. பெங்களூர்ல குண்டு வெடிச்சிருக்குன்னா அது ஒரு பெங்களூர் இந்தியா தானே, அது ஆஸ்திரேலியா இருக்குதா? அது ஏற்கனவே பெங்களூர்ல குண்டு வெடிப்பு நடந்திருக்குன்னா இப்பதான் அதுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல மை V3 ஆட்ஸ் பல கோடிக்கணக்கான மோசடி. அது மோசடி இல்ல, அது மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. நாம தான் வெளியே கொண்டு வந்தோம். இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டான். மை V3 மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. நீங்க தான் தவறான குற்றச்சாட்டை வைவி மேல வைக்கிறீங்க. மக்கள் அதை அங்கீகரிச்சிருக்காங்க. இப்ப நாங்க வைவி மேல எத்தனை மக்கள் சாராயம் குடிக்கிறவன் விருப்பப்பட்டு சாராயம் குடிக்கிறானா சாராயத்தை வித்துருவீங்களா? அண்ணா விருப்பப்பட்டு இப்ப மக்கள் நாங்க கேக்குறோம். இருங்க மக்கள் நாங்க கேக்குறோம். கல்வி இலவசமா கொடுக்குறோம். ஏன் அரசு கொடுக்கல? அரசு பொருளாதாரம் அந்த அளவுக்கு சாராயம் விற்கிறது மட்டும் எங்களுக்கு பொருளாதாரம் அது சரி கட்டுறதுக்கு தான் நாங்க சாராயம் விற்கிறோம். வேற வழி இல்ல. சாராயம் விற்கிறது வேற வழி இல்ல. அரசு நடத்துறதுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு. கல்வி கேக்குறோம் கொடுக்க முடியல, மருத்துவத்தை கேக்குறோம் கொடுக்க முடியல, சாராயத்தை மட்டும் விற்க முடியுது. பொருளாதார பிரச்சனை இருக்குடா. அதை வச்சுதான் யாருக்கு பொருளாதார பிரச்சனை அப்படின்னு அரசுக்கா டிஆர் பாலுக்கு கனிமொழியுமா? இல்ல, நீங்க தவறான குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி மேல வைக்கிறீங்க. அது ஏற்புடையது இல்ல. பொருளாதார பிரச்சனை டிஆர் பாலுக்கும் கனிமொழிக்கும் பள்ளி மாணிக்கீங்க. அதனால சாராயத்தை வைக்கிறீங்க. இதெல்லாம் அரசு மேல நீங்க தவறான. நீங்க அரசு உண்மையிலேயே வந்து ஆசைப்பட்டா எல்லாத்துக்கும் கல்வி இலவசமா கொடுத்துட்டு மக்கள் கேட்டாங்க கொடுத்தேன்னு சொல்லுங்க. சரி, உங்க அன்புமணி 2016 கல்வி இலவசமா கொடுக்குன்னு சொன்னாலே ஏன் ஓட்டு போடல மக்கள்? அப்ப
மக்கள் ஓட்டு போடல அப்படின்னா அது மக்கள் தான் போய் கேட்கணும். அதுதான் மக்கள் வந்துட்டு விரும்பாத ஏன் ஓட்டு போடல? மக்கள் விரும்பாத எந்த செயலையும் நாங்க செய்ய தயாரா இல்லைன்னு ஆளுன்ற அரசு சொல்லுது. மக்கள் ஓட்டு தானே போடல, கல்வி இலவசமா கொடுத்தா வேணாம்னு இல்ல இல்ல கல் இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க கல்வி இலவசம் எந்த இலவசத்தை மக்கள் கேட்டாங்க? எந்த வாங்கிட்டாங்கல்ல, அது தேவையான இலவசத்தை இப்ப கொடுக்குறாங்க. இலவசத்தை கொடுத்தீங்க வாங்கிட்டாங்க, இலவசமா பஸ்ல போனீங்க போயிட்டாங்க. நீங்க அதே மாதிரி கல்வி இலவசமா கொடுத்துங்க வாங்கிக்குவாங்க, அதையும் பேச மாட்டாங்கல்ல. கல்வி இப்ப இலவசமா தானே கொடுத்துட்டு இருக்கோம். எங்க இலவசமா? தமிழ்நாடு அரசு இலவசமா தான் கொடுத்துட்டு இருக்கு. எங்க இலவசமா? அரசு பள்ளிகள்லாம் யார் நடத்துறாங்க? அரசு நடத்துது. அரசு பள்ளிக்கூடம் எத்தனை இருக்குது? மாணவர்கள் எவ்வளவு இருக்கான்? மாணவர்கள் சேர்க்கையில எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் நீங்க சேர்க்கறீங்க. தனியார் பள்ளிக்கூடங்கள் உங்களிடம் பொருளாதார வசதி இருக்கிறதுனால தனியார் பள்ளிக்கூடங்களை வளர்த்து வந்தது யாரு? இவங்க தானே. தனியார் பள்ளிக்கூடங்களுடைய பிறப்பிடமே கர்நாடகா, சுயநிதி கல்லூரியுடைய பிறப்பிடமே கர்நாடகா. அந்த சுயநிதி கல்லூரிகளையும் இந்த பள்ளிக்கூடங்களையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து உருவாக்குறது யாரு? உங்களுக்கு அனுமதி கொடுத்த யாரு? அவங்களா வந்து ஆரம்பிச்சாங்களா? இல்ல. அரசு நீங்க நிர்ணயம் பண்றீங்கல்ல, அந்த கட்டணத்தை எத்தனை தனியார் பள்ளிக்கூடங்கள் சரியா வசூலிக்கிறோம்? அதை ஏன் கண்காணிக்கல? நான் கேக்குறேன், டாஸ்மார்க் தவிர டாஸ்மார்க் கடைக்கு பக்கத்துல ஒருத்தர் கள்ளச்சாராயம் வித்தா பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா? பிடிக்கும், கண்டிப்பா அரசு பிடிக்கும். அப்புறம் ஏன் வந்து கல்வி கட்டணம் மட்டும் அதிகமா வாங்குற கல்வி நிறுவனத்தை ஏன் பிடிக்கிறது இல்ல? கல்வி நிறுவனம் அரசு நிர்ணயிச்சிருக்கு, அதனால வாங்குறாங்க. அதை விட அதிகமா வாங்குறாங்களே. அதிகமா வாங்கினா நீங்க புள்ளி விவரத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போங்க. புள்ளி விவரத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்து நீ எது கவர்மெண்ட் நடத்துற விட்டு போய் நாங்க நீதிமன்றம் கவர்மெண்ட் நடத்துறோம். அரசு தவறு செய்தா, உங்களுக்கு தவறு செய்தா அது அதனுடைய தரவுகளோட நீங்க நீதிமன்றத்துக்கு வாங்க. இல்ல, அதாவது தவறு செய்யறாங்க அப்படிங்கறத நல்லாவே தெரியும். நீங்க திட்டமிட்டு எந்த ஒரு பெற்றோராவதும் நீங்க திட்டமிட்டு அரசு மேல தேவையில்லாத எந்த ஒரு பெற்றோராவதும் தன்னுடைய பிள்ளையுடைய கல்வியை போனா போகட்டும், படிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்து மேலேயோ கல்லூரி மேலேயோ யாருமே புகார் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற 99% பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிறதால போராடிட்டு இருக்காங்க. நீங்க போய் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து கல்வித்துறையில போய் இந்த குறிப்பிட்ட ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல கட்டணம் அதிகமா வசூல் பண்றான் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் அவன் பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறான், டிசி கிழிச்சு கொடுத்து. யார் தெருவில்லைப்பா? ஆட்சி நடத்துறீங்க, அதிகாரம் நடத்துறீங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. நீங்களே போகல, சாதாரண ஒரு குடிமகனை போய் போராட சொல்றீங்க. ஆனா விவசாயிகளுக்காக போராடினா அவன் குற்ற சட்டத்தை போடுறீங்க. அது அரசு அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, அப்படிதான் செய்வாங்க. யார் மேல? அரசு அதிகாரம். விவசாயிகளுடைய விளைநிலங்களையும் புடுங்கணும், அவன் குற்ற சட்டத்தை போட்டு அவனை உள்ளே தள்ளணும். அதுதான் அதுல வேற லியோனி பேசுறாரு, நேற்று வந்து நரேந்திர மோடி டெல்லியில 2 விவசாயிகளை சுட்டு கொண்டு வந்தாருன்னு. தமிழ்நாட்டுல ஆத்தூர்ல முதல்ல விவசாயிகள் மேல துப்பாக்கி சூடு நடத்தினதே கலைஞர் தான். ஏன்னா கலைஞர் மேல எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்றீங்க? நடந்த உண்மைதான் சொல்றேன். அவர் இல்லாதனால சொல்றீங்க. ரெக்கார்ட். ஏன் அவர் இருக்கும்போது பேசல? நீங்க அதெல்லாம் இருக்கும்போது போய் பேசிருக்கீங்க அப்படிங்களா? ரொம்ப நன்றி. நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. சரிப்பா, விவாதம்